இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டு டிஃபனுக்கு கார தோசை செய்ய போகிறேன். அதுக்காக அரிசி ஊற வைக்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் 1½ கிளாஸ் ரேஷன் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி. அடுத்தது பச்சை பயிறு ஒரு 100 கிராம். 100 கிராம் கரெக்டாக அளவாக இருக்காது, எல்லா பருப்பும் போடுறதால குத்து மதிப்பாக அப்படி போடுறேன். உளுந்து ஒரு 100 கிராம். துவரம் பருப்பு ஒரு 50. இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் போட்டு கழுவி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அரைச்சி தோசை சுடலாம். இப்போ இது நான் கழுவிடலாம். இது நல்லா கழுவியாச்சு. இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து திருப்பி பார்க்கலாம். 4 மணி நேரம் கழித்து ஊற வச்ச எல்லாத்தையும் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி, தோசை சுடுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். 1 மணி நேரம் இருந்தால் போதும், அதிகமாக புளிக்க தேவையில்லை. ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கோன்றதால புளிச்சா நல்லா இருக்காது. 1 மணி நேரம் இருந்தால் போதும். 1 மணி நேரம் கழித்து தோசை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்பா. அப்பா தான் எல்லாருடைய சூப்பர் ஹீரோவும். அப்பாவுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எதையுமே சொல்ல முடியாது. அப்பாவுக்கு அப்பா மட்டும்தான். இந்த தோசைக்கு தொட்டுக்க எது நல்லாயிருக்கும்னா, தேங்காய் சட்னி. கொஞ்சம் காரமாக தண்ணியாக இல்லாமல் கட்டியாக வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.